கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. சனிக்கிழமை அன்று ஆரம்பித்த ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல் தொடர்ந்து ஞாயிறு இன்றைக்கு திங்கள் 3வது நாளாக நடந்து வருகிறது. இதுவரை என்ன நடந்திருக்கிறது என்பதை பற்றிய ஒரு விரிவான செய்தி தொகுப்பை பார்த்து விடுவோம். முதலாவதாக ஈரானின் தலைமை மத குரு, அந்த அவர்களுடைய ஷியா வகை இஸ்லாமிய பிரிவின் தலைமை குருவும் ஈரானுடைய ஒட்டுமொத்த தலைவர் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். மற்ற நாடுகளைப் போல அதிபர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அதுதான் தலைமை பதவி அப்படின்னு வைத்துக்கொள்வோம். அவர் இந்த போர் ஆரம்பித்து சனிக்கிழமை காலையிலேயே அதிகாலையிலேயே கொல்லப்பட்டார். இதுதான் நம்பர் 1 நியூஸ். அதை பற்றி கொஞ்சம் விரிவாக வேறு ஒரு செய்தி தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்பர் 1 விஷயம் என்னென்னா, போர் ஆரம்பிக்கும் பொழுதே அது அலி காமினியை கொலை செய்வதிலிருந்து தான் ஆரம்பித்திருக்கிறது. அவர் வசிக்கக்கூடிய இடத்தில் வேறு சில தலைவர்களை சந்திப்பதாக இருந்து அந்த செய்தியை அறிந்து அன்று மாலை தான் போரை தொடங்குவதாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் திட்டமிட்டிருந்தன. ஆனால் அன்று காலையிலேயே இவர்கள் அனைவரும் சந்திக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து அவசரமாக அவர்கள் சந்திக்கும் பொழுது மிகப்பெரிய குண்டுகளை வீசி அந்த ஒட்டுமொத்த வளாகத்தையே அடித்து நொறுக்கி அதில் அலி காமினியும் அவருடைய உறவினர்களும் சில முக்கியமான ஈரானிய தலைவர்களும் அதில் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இந்த கடந்த 3 நாட்களில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் பல்வேறு ஏவுகணை தளங்கள், ஏவுகணை ஏவக்கூடிய தளங்கள், ஏவுகணை ஸ்டாக் பைல் பண்ணி சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இடங்கள் என்று அவர்கள் மீதெல்லாம் தொடர்ச்சியாக தாக்குதலை நிகழ்த்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இதுவரை 200 பேருக்கு மேல் ஈரானில் கொல்லப்பட்டிருப்பதாக, அதாவது காமினி மற்றும் அவரை போன்ற முக்கியமான தலைவர்களை தவிர்த்து 200 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ஈரான் தெரிவிக்கிறது. அவர்களுடைய கப்பற்படை தளம், ஈரானுடைய கப்பற்படை தளத்தில் B-2 ஸ்டெல்த் பாம்பர் என்று ரொம்ப அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் அமெரிக்காவிடம் இருக்கிறது. அதை கொண்டு அதில் 2000 பவுண்ட் பாம், குண்டுகளுக்கெல்லாம் அவை எத்தனை எடையை தாங்கி எடுத்து செல்கின்றன என்பதை வைத்து கணக்கு சொல்வோம். அதில் 2000 பவுண்ட் பாம்பை வைத்து ஈரானுடைய 9 போர்க்கப்பல்களை அழித்ததாகவும், அத்துடன் கிட்டத்தட்ட அவர்களுடைய கப்பற்படை தலைமையகத்தை ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதில் அவர் ஒரு வீடியோ மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் பல்வேறு விஷயங்களை சொல்கிறார். அதில் ரொம்ப முக்கியமாக அவர் இறுதியாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, உயிரிழப்புகள் நிச்சயம் ஏற்படும். ஏற்கனவே சில உயிரிழப்புகள் அமெரிக்க தரப்பில் ஏற்பட்டிருக்கிறது, இன்னும் நிகழும். ஈரான் தரப்பில் இன்னும் அதிகமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் போரை உடனடியாக நிறுத்துங்கள், இல்லாவிட்டால் நாங்கள் இன்னும் அதிக பலத்துடன், மிருக பலத்துடன், இதுவரை யாருமே கண்டிராத பலத்துடன் நாங்கள் உங்களை தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள், இல்லாவிட்டால் அழிவு உங்களுக்கு தான் என்று அவர் அதில் சொல்லியிருக்கார். அடுத்தது இஸ்ரேல். இந்த போரை ஆரம்பித்தது இஸ்ரேலும் அமெரிக்காவும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்ரேலை நோக்கி ஈரான் ஏகப்பட்ட ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் அனுப்பியிருக்கிறது. அதில் பெரும்பாலானவை உள்ளே நுழைவதற்கு முன்னாலேயே வானிலேயே அந்த அயர்ன் டோம் என்னும் தடுப்பரணால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஜெருசலம் நகரில் அந்த அயர்ன் டோமை தாண்டி உள்ளே வந்த ஏவுகணைகளும் ட்ரோன்களும் தாக்கியதில் கிட்டத்தட்ட 9 பேர் இறந்திருக்கிறார்கள். இது ஜெருசலம் நகரில். இதுதான் இஸ்ரேல் போர் ஆரம்பித்து அக்டோபர் 7, 2023 ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு போரில் அதிகபட்சமாக இறந்தது என்றால் இந்த 9 பேர் தான். மொத்தமாக இந்த போர் ஆரம்பித்து கடந்த 3 தினங்களில் இஸ்ரேலில் 11 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் 9 பேர் ஜெருசலம் நகரில் மட்டுமே. நிறைய பேர் காயமடைந்திருக்கிறார்கள். குறைந்தது 46 பேர் காயமடைந்திருப்பதாக இஸ்ரேல் தரப்பு சொல்கிறது. மேலும் நிச்சயமாக அங்கும் நிறைய பேர் உயிரிழக்கவும் நேரிடலாம், காயம்படவும் நேரிடலாம் என்பதை அவர்கள் நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறார்கள். இதற்கிடையில் அலி காமினியுடைய அவர் கொல்லப்பட்டதற்கு பிறகாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஹெஸ்புல்லா முன் வந்திருக்கிறது. இதில் ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹூத்தி இந்த 3 பேருமே ஈரானுடைய பணம் மற்றும் ஆயுதங்களின் ஆதரவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் அப்படின்னு வைத்துக்கொள்வோம். ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது தன்னுடைய தாக்குதலை ஆரம்பித்தது. உடனடியாக இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நிகழ்த்தி அதன் முக்கியமான பல தலைவர்களை கொன்றுவிட்டதாக அறிவித்திருக்கிறது. ஈரான் பார்த்தோம், இஸ்ரேல் பார்த்தோம், லெபனான் பார்த்தோம். லெபனானில் தான் ஹிஸ்புல்லா இருக்குது. அங்கே தாக்குதல் நடந்திருக்கிறது.
அங்கே இஸ்ரேலினால் பல ஹிஸ்புல்லா தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தது வளைகுடாவை முழுமையாக பார்த்துருவோம். ஈரான் இஸ்ரேல் மீது மட்டும் தன்னுடைய தாக்குதலை நிகழ்த்தவில்லை. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகு சகட்டு மேனிக்கு சுற்றி இருக்கக்கூடிய பல அரபு நாடுகளை குறிவைத்து, இந்த அரபு நாடுகள் நேரடியாக ஈரான் மீதான தாக்குதலை நிகழ்த்தவில்லை. ஈரான் மீது தாக்குதலை நிகழ்த்தியது 2 நாடுகள் தான், இஸ்ரேலும் அமெரிக்காவும். ஆனால் ஈரான் கீழ்கண்ட நாடுகள் மீது தன்னுடைய தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது. கத்தார், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், குவைத், ஓமான், பஹ்ரைன், ஜார்டான், இத்தனை நாடுகள் மீதும் தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறது. இதில் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துலலாம் அமெரிக்காவுடைய படை முகாம்கள் இருக்குது, அவற்றைத்தான் தாக்குகிறோம் அப்படின்னு. ஆனால் அதில் உண்மை இல்லை. யுஏஇ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அமெரிக்க படைக்கான முகாம்கள் இல்லை. குவைத்தில் இருக்குது, ஓமானில் இருக்குது, பஹ்ரைனில் இருக்குது, கத்தாரில் இருக்குது. ஆனால் மிக அதிகமான தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பது பஹ்ரைனும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸும். ஓமான் இத்தனைக்கும் ஈரானுடைய ஆதரவாக இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஓமானில் ஒரு இடத்தில் ஈரானுடைய தாக்குதல் நிகழ்ந்திருக்கிறது. கத்தாரில் பல இடங்களில் தாக்குதல் நிகழ்ந்திருக்கிறது. சவுதி அரேபியாவில் மிக குறைவான தாக்குதல்கள். என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ஜோர்டானும் தன் மீது தாக்குதல் நடந்திருப்பதாக சொல்கிறது. இதில் என்னென்னலாம் நடந்திருக்குன்னா, ஹோட்டல், ஏர்போர்ட், துறைமுகம், மற்ற பல்வேறு சிவிலியன் பகுதிகள் இங்கெல்லாம். இதில் யுஏஇயில் ரொம்ப முக்கியமான அந்த புர்ஜ் காலிஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தாக்குதல் நடந்திருக்கிறது. ஜெபல் அலியில் தாக்குதல் நடந்திருக்கிறது. நிறைய மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் இங்கே எல்லாருக்குமே வான்வெளியில் வரக்கூடிய எதிரிகளுடைய ஆயுதங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது என்றாலும் அவற்றையும் மீறி இந்த இடங்கள் அனைத்திலும் தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன. ஓரிரு உயிரிழப்புகளும் நடந்திருக்கிறது. நமக்கு தெரிந்தவரை யுஏஇயில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். பஹ்ரைன் போன்ற இடங்கள்ல நிறைய பொருட்சேதமும் ஓரளவுக்கு உயிர் சேதம் அல்லது காயங்களாவது ஏற்பட்டிருக்கலாம். அதில் நிறைய முக்கியமாக அமெரிக்க படைகளுடைய இருக்கக்கூடிய பகுதிகள், முகாம்களில் தாக்குதல் நடந்திருக்கிறது. இப்போ இவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யுஏஇ, சவுதி அரேபியா, கத்தார், இவர்கள் மூவருமே அமெரிக்காவுக்கு ஆதரவானவர்கள் ஓரளவுக்கு என்று சொன்னாலுமே அவர்கள் நேரடியாக போரில் ஈடுபடவில்லை இந்த விஷயத்தை பொறுத்தவரை. ஆனால் அவர்கள் அனைவரும் மிக கோபமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் ஈரானிய தூதரை அழைத்து மிக கடுமையாக அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல்கள் தொடரும் என்றால் நிச்சயமாக நாங்களும் களத்தில் இறங்கி தாக்குதலை நிகழ்த்துவோம் அப்படின்னு அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். அது என்ன ஆகிறது அப்படிங்கிறது தெரியல. சதர்ன் ஈரானில் ஒரு பள்ளிக்கூடத்தில், பெண்கள் பள்ளிக்கூடத்தில் 165 பெண்கள், மாணவிகள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஈரான் சொல்லுது. ஆனால் அது தனியாக அதிகாரப்பூர்வமாக வேறு வகையில் அது உண்மையா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. வேறு எந்த பத்திரிகையும் இந்த தகவல் குறித்து சொல்லலை. அடுத்து காமினி இறந்ததற்கு பிறகு உடனடியாக என்ன நடந்திருக்குன்னா, அவர்களுடைய பிரசிடெண்ட்டாக இருப்பவர் மசூத் பெசஷ்கியான்கிறவர், அவர்கள் ஒரு கவுன்சில் மாதிரி ஒன்று உருவாக்கி ஒரு குழு ஒன்றை அமைத்து அடுத்தடுத்த கட்டத்தை என்ன பண்ணுறது அப்படிங்கிறத அவர்கள் தொடர்ந்திருக்கிறார்கள். இதெல்லாம் இது வரைக்கும் நமக்கு நடந்திருக்கிறத பற்றின ஒரு சுருக்கமான ஒரு விவரணை. இதில் என்ன நடந்திருக்கு அதுக்கப்புறம் அப்படின்னா, நிச்சயமாக இந்த வீக்கெண்டுக்கு பிறகு கச்சா எண்ணெயோடைய விலை குறைந்தபட்சம் இந்த நேரம் வரைக்கும் 7% அதிகரித்திருக்கிறது. பிரெண்ட் குரூட்னு பல வகை கச்சா எண்ணெய்கள் இருக்கின்றன. அதில் ஒரு பெஞ்ச்மார்க் ஒன்று பிரெண்ட் கச்சா எண்ணெய். அது $83.37 ஒரு பீப்பாய்க்கு வந்திருக்கு. $76 இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு $5-6 மேலே ஏறி இருக்கு. இதுதான் ஜனவரி 2025க்கு பிறகு 14-15 மாதத்தில் இதுதான் மிக அதிகமான விலை அப்படிங்களாம். தங்கத்தோட விலை 2% அதிகரிச்சிருக்கு. நிச்சயமாக நம்ம பார்க்கறது இந்த ட்ரெண்டெல்லாம் இந்த போர் முடிகிற வரைக்கும் கச்சா எண்ணெயோடைய விலை அதிகரிக்கும், தங்கத்தோட விலை அதிகரிக்கும், பொருளாதார மற்ற ஸ்டாக் மார்க்கெட் விலைகள் எல்லாமே வீழும். நம்முடைய இந்திய பங்குச்சந்தையில் பார்த்தீங்கன்னா நாளின் தொடக்கத்தில் சென்செக்ஸ் 4000 புள்ளிகள் கீழே இறங்கி அதுக்கப்புறமா கொஞ்சம் மேலே ஏறி இப்பொழுது சமீபத்தில் சுமார் 1100 புள்ளிகள் கீழே இறங்கிய ஒரு நிலையில் அது இருந்துகிட்டு இருக்கு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் அதுவும் கொஞ்சம் பலவீனம் அடைந்து 91 ரூபாய்க்கு போயிருக்கு.
அப்போ இதை வந்து ஒட்டுமொத்தமாக சம்மரைஸ் பண்ணலான்னா, இந்த போர் மிக பூதாகாரமாக ஆரம்பித்திருக்கிறது. அமெரிக்காவே சொல்வது போல குறைந்தபட்சம் 4 வாரங்களுக்காவது இது இருக்கும் என்று அமெரிக்காவே எதிர்பார்க்கிறது. இந்த பகுதி முழுமையுமே விமானங்கள் எல்லாமே நிறுத்தப்பட்டு விட்டன. விமான சேவை கிடையாது. யுஏஇல, அதாவது அபுதாபிலையும் துபாயிலையும் பல்வேறு நாட்டவர்கள் அங்கே சிக்கிக் கொண்டிருக்கின்றனர். தோஹாவில், பஹ்ரைனில், ஓமானில் இது அனைத்து, அதாவது இந்த ஒட்டுமொத்த விமான சேவை இந்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதில் நிறைய இந்தியர்கள் அடக்கம். எக்கச்சக்க பிரச்சனை. இந்த பிரச்சனை தீர்றதுக்கு, ஏன்னா எப்பொழுது வேண்டுமானாலும் ஏவுகணைகள் வரலாம் அப்படிங்கும் பொழுது எந்த பேசஞ்சர் விமானமும் அங்கே போக முடியாது. அடுத்தது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் ஜலசந்தி அப்படிங்கிறது ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அவர்கள் அந்த இடத்தை மூடிவிட்டார்கள். அப்போ எண்ணெய் கப்பல்கள் அந்த வழியாக, எண்ணெய் கப்பல்களோ அல்லது இயற்கை எரிவாயு கப்பல்களோ, இந்த இயற்கை எரிவாயுவை கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் அல்லது லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் எல்என்ஜின்னு சொல்வது, அது இந்த பக்கமாக கப்பல்களில் கொண்டு வர முடியாது. அப்போ அதன் காரணமாக இந்த ஆயில் விலையேற்றத்துக்கு இதுவும் ஒரு காரணம். அங்கே எக்கச்சக்கமான கப்பல்கள் அங்கே சிக்கி கொண்டிருக்கின்றன. அவற்றின் பாதுகாப்பும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த செங்கடல் பகுதியில் ஈரானுடைய ஆதரவு ஹவுத்திகள் இருக்காங்க. அவர்களையும் தூண்டிவிட்டு ஈரான் அந்த பகுதியில் கப்பல் போக்குவரத்து நடக்காமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர்கள் இன்னும் களத்தில் பெரிய அளவுக்கு இறங்கலை. ஸோ அதுவும் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதனால் அடுத்த ஒரு மாதம், இந்த என்டையர் மார்ச் மாதம் என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட 10-12 நாடுகளுக்கு, வளைகுடா நாடுகள் சொன்னேன். இதில் இன்னொன்று சொல்லதை விட்டுட்டேன். ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் மீதும் ஈரான் தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறது. ஸோ ஈரான், இஸ்ரேல், ஈராக், லெபனான், யுஏஇ, பஹ்ரைன், சவுதி அரேபியா, கத்தார், குவைத், ஜோர்டான், ஓமான். ஸோ 4 + 7 11 நாடுகளில் பல்வேறு பிரச்சனைகள் அடுத்த சில நாட்களுக்கு பார்க்க போகிறோம். அமெரிக்கா தொலைதூரத்தில் இருந்தாலும் அமெரிக்க துருப்புகள் இந்த பகுதியில் இருக்கின்றன. அவர்களுக்கும் டேமேஜ் இருக்குது. அதனால் அமெரிக்கா இதில் வெரி மச் இன்வால்வ். இதில் 3 நாடுகள் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் மிக முக்கியமான கூட்டாளிகள் 3: பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி. இந்த 3 பேரும் இணைந்து முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நாங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் இதில் ஈடுபட போவதில்லை, பல்வேறு சட்ட காரணங்களுக்காக அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த போர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐநா சபையுடைய ஒப்புதல் இல்லாமல் நடக்கக்கூடிய போர் இது. அதனால் நாங்கள் இதில் ஈடுபட போவதில்லை என்று முதல்ல சொல்லியிருந்தாங்க. அதன் காரணமாகவே அவர்களுடைய இடங்கள், இப்போ உதாரணத்துக்கு பிரிட்டிஷ் கையில் டியகோ கார்சியா என்ற ஒரு தீவு இருக்குது. அங்கே ஒரு பெரிய அமெரிக்க படைத்தளம் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த தீவை ஈரான் மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடாது என்றுதான் பிரிட்டன் சொன்னது. இப்பொழுது அது தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டிருக்கிறது. எப்படி ஈரான் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து அரபு நாடுகளையும் தாக்கி இருக்கிறதோ அந்த காரணத்துக்காக அந்த டியகோ கார்சியா தீவை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்வது மட்டுமல்லாமல், பிரிட்டனும் தன்னுடைய விமானப்படையை கொண்டு இந்த போரில் நுழைந்திருக்கிறது என்று தகவல்கள் வந்திருக்கின்றன. முதல்ல ஜெர்மனி தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறது. இப்போ ஜெர்மன் நேரடியாக படைகளை எல்லாம் கொண்டு வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஆனால் அதற்கான ஒரு ஆதரவை அது தெரிவிக்கிற மாதிரி தெரிகிறது. இப்போ மிஞ்சி இருப்பது பிரான்ஸ் தான். பிரான்ஸ் தன்னுடைய படைகளை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவாக இங்கே இறக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அது என்ன நடக்க போகிறது அப்படின்னு தெரியாது. ஐரோப்பிய நாடாளுமன்றம், ஐரோப்பிய கூட்டமைப்பு இது குறித்து விசாரிப்பதற்காக, இதை குறித்து ஏதாவது ஒரு திட்டமிடுவதற்காக இன்றைக்கு திங்கட்கிழமை ஒரு கூட்டத்தை கூட்டுவதாக சொல்லியிருக்கிறது. அதோடைய விளைவு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இதுதான் இப்போதைய விஷயம். நேற்றைக்கு இந்தியா அதோடைய கேபினட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி அஃபேர்ஸ் அவங்க மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணி முடித்த உடனே 2 ஃபோன் கால்ஸ் நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி செய்திருக்கிறார். முதலாவதாக அவர் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் உடைய அதிபரை உடனடியாக அழைத்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புக்கு, ஏன்னா அவர்கள் மீது கடுமையான தாக்குதல், உயிரிழப்பு ஒன்று தான்னாலும் எதிர்பாராத விதமாக அவர்கள் மீது நடந்திருக்கக்கூடிய தாக்குதலை இந்தியா கடுமையாக கண்டித்திருக்கிறது. ஏன்னா நீங்கள் கவனிங்க, சில வாரங்களுக்கு முன்னால் தான் இந்தியாவும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் ஒரு ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தில்
பொருளாதாரம் தாண்டி டிஃபென்ஸ், பாதுகாப்பும் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது. அதனால அவருடைய முதல் கால் அங்கதான் போயிருக்கு. இரண்டாவதாக அவர் பெஞ்சமின் நெத்தானியாஹூ இஸ்ரேலுடைய பிரதமரை அழைத்து தன்னுடைய கவலையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். விரைவில் இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இது 2 தான் நமக்கு வந்திருக்கு வெளியில. இதோடைய அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியா வெளிப்படையாக, அதாவது அதிகாரப்பூர்வமாக இந்திய பிரதமரோ மற்ற வேறு எந்த கேபினெட் அமைச்சர்களோ, முக்கியமாக வெளியுறவுத்துறை அமைச்சரோ அலி காமினி கொல்லப்பட்டதற்கு இரங்கல் எதையும் இதுவரை தெரிவிக்கவில்லை. இதை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுப்போம். இதை பற்றி நம்ம மீண்டும் விரிவாக பேசுவோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.